வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசி 2026 பிப்ரவரி மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்சிஷன் எல்லாத்தையும் டோட்டலாக அப்சர்வ் பண்ணும்போது 4th ஹவுஸ்லேருந்து அது 5th ஹவுஸ்க்கு எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல புதன் 4th ஆஃப் February, சுக்ரன் 6th ஆஃப் February, சூரியன் 13th ஆஃப் February, 23rd Februaryல செவ்வாய். இப்போ நம்ம துலாமில் லாஸ்ட் ஜான்வரியில் ஆல்மோஸ்ட் எல்லாம் 4th ஹவுஸில் இருக்காங்க. ஸோ பார்வை எல்லாம் 10ல் விழுது. இப்போ 11ல் விழ ஆரம்பித்தோம். ஆனால் என்னென்னா இந்த முறை ஒரு சின்ன வித்தியாசம். ராகுவோடு சந்திக்கக்கூடிய புதன், சுக்ரன், சூரியன், செவ்வாய். அப்போ ராகுவோடு சந்திக்கும் போது 100% வெறும் நல்லது தான் செய்யும், நல்ல பலன் தான் கொடுக்கும், மனசை தெளிவுபடுத்தும், பதவி கொண்டு வரும், அதிகாரம் கொண்டு வரும், வாய்ப்பு கொண்டு வரும், வேலையை கொண்டு வரும், பணம் கொடுக்கும், குடும்பத்தை ஆதரிக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. காரணம்னா ராகு சம்டைம்ஸ் அது நல்லதை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு தோஷம் பெற்று இருந்தால் அப்போது இந்த கூட்டு கிரகங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தேவையற்ற குழப்பமோ இல்லை தடுமாற்றமோ இல்லை தவறான முடிவோ கூட சம்டைம்ஸ் எடுக்க வைக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா உங்களுடைய ராசி துலாம், உங்கள் லக்னம் என்ன துலாம், அதுவும் துலாமாக இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிந்திக்க வேண்டியது உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருக்காருன்னா இந்த சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு கொடுத்துரும். அந்த இடத்துல ராகு தோஷம் ஆகிறாரு, ஜனன ஜாதகம்ல ராகு எனக்கு நெகட்டிவாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தான் இதெல்லாம் குழப்பத்தை கொண்டு வரும். இந்த புரிதலோடு நீங்கள் அதை அணுகுமுறை செய்தால் நல்லது. அப்போ ஒரு ஜாப், ஒரு ப்ரொஃபஷன், ஒரு பிஸ்னஸ், ஒரு மணி, ஒரு ஃபேமிலி அப்படின்னு எல்லா வகையிலையும் கமிட்மெண்ட்ஸை பார்க்கும்போது டோட்டல் பிப்ரவரியும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 by 1 தான் ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போ உங்களுக்கு முக்கியமாக என்ன நீங்கள் யோசிச்சு செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த பிப்ரவரி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது பொருளாதார சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த முடிவு உங்கள் கல்யாணம் பற்றி இருக்குது, உங்கள் ஃபேமிலி பற்றி இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்குது, உங்கள் படிப்பை பற்றி இருக்குது, உங்கள் பொருளாதார முதலீடை பற்றி இருக்குது, இல்லை ஒரு வேலையில் மாற்றத்தை பற்றி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த துறையை சார்ந்த நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸை கேட்டு செய்கிறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை ஒரு செக்லிஸ்ட், அது உண்மையிலேயே சரியான முடிவாக அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சிந்திச்சு எடுக்கிறது நல்லது. ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த ராகுவோடு சேர்ந்த கோள்கள் சடனாக ஒரு முடிவு எடுக்க வைக்கும், சடனாக ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கும், சடனாக அதை அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த அக்செப்ட் பண்ண விஷயத்தை மாற்றலாமான்னு நினைக்கும். அது தவறா சரியான்ற ஒரு குழப்பம் கூட பின்னாடி வரும். ஸோ நான் ஒரு முன்னெச்சரிக்கையோடு அதை நல்லா தரோவாக ரீட் பண்ணி தரோவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். திருமண முயற்சியில் இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை எல்லா கோள் மேலேயும் விழுந்துடும். குறிப்பாக சுக்கிரன் மேலே, செவ்வாய் மேலே, அந்த புதன், சூரியன். அப்போ அந்த குருவுடைய பார்வை விழுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சுபகாரியங்களை செய்யலாம். பட் ஆனால் மனசில் ஒரு பயம் வரும். இது நமக்கு நல்லபடியாக கொண்டு போகுமா, இதில் ஏதாவது எதிர்மறையாக நடக்குமா,
இது ஃப்யூச்சருக்கு செட் ஆகுமா, தேவையற்ற பயம். ஸோ அதை நீங்கள் வந்து விளக்கிடலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நிறைய ஐடியாஸ், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், இதை கொஞ்சம் படிச்சுக்கலாம், அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஐடியாஸ். நானே ஸ்போர்ட்ஸ்மேன், நானே ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், நானே வந்து இந்த எஜுகேஷன் இந்த இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன். ஓவர் கன்ஃபியூஷன், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம். ஏன்னா மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால அப்படி தோணும். ஒரே ஒரு ஐடியா எடுங்க, அந்த ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து பர்சியூ பண்ணுங்கள், அதையே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் அப்படின்னு சொல்கிறேன். பெண்கள் இல்லத்தரசிகள், இந்த மாதம் February 2026 பொறுத்த வரைக்கும், துலாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு இது வந்து குழம்பிய மனமா அல்லது தெளிவற்ற மனமா, இல்லை நம்ம ஆசை நிறைவேறிச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா, இல்லைனா இது கிடைக்கும் கை கெட்டது வாய் கெட்டுமா, இப்படின்ற மாதிரி ஒரு பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். எப்பவுமே ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு விஷயம் வந்து 100% ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இது நமக்கு ஓகே, இது நமக்கு மேட்ச் ஆகுது ஆகலை அப்படிங்கிற முடிவு வரலைன்னா அதை எடுக்கவே கூடாது. Februaryல நீங்கள் வந்து நல்ல ஆலோசனைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக, பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியோ, பர்டிகுலர் விஷயம் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒன்று இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதை அடுத்த மாதம் தள்ளி போட்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஹெல்த், மனசு தான் இது வந்து உடல் சம்மந்தப்பட்டதை விட மனசு தான். மனம் வந்து குழப்பம், மனதில் தேவையில்லாத ஒரு குழப்பம், தேவையில்லாத ஒரு புரிதல் இல்லாத, இனம் புரியாத ஒரு கவலை, ஏக்கம், வருத்தம், எதிர்காலத்தை பற்றின சிந்தனை, தெளிவில்லாத மனம், குழம்பிய மனம், தவறான கருத்து, தவறான புரிதல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதை ஸ்கிப் பண்ணிடணும். எப்பவுமே வந்து இந்த ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நினைப்பேன். நமக்கு பிடிச்சா ஒரு விஷயத்தை பார்க்கலாம், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடணும். துலாம், இந்த February மாதத்தை நீங்கள் வந்து கடந்து செல்ல பழகினால் நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும், அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள், உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ், அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சிலது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். Februaryல 4th of Februaryல புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது, யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த Februaryல இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள், லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு.
ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடை விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23 ஃபெப்ரவரி அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம் நேரம் ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th ஹவுஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.